புதுச்சேரியில் விஷவாயு கசிவு ஏற்பட்ட பகுதியில் முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஷவாயு கசிவு தொடர்பாக முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரெட்டியார்பாளையத்தில் அதிகாரிகளுடன் சென்று அவர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். புதுச்சேரியில் விஷவாயு கசிவு ஏற்பட்டு 3 பெண்கள் உயிரிழந்த நிலையில் அந்த பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த ஆய்வு தொடர்பான மேலும் விவரங்கள். புதுச்சேரி ரெட்டியார் பகுதியில் புதுப்பாளையம் உள்ளது. இந்த பகுதியில் இன்று காலை விஷவாயு தாக்கப்பட்டு 3 பெண்கள் இறந்துள்ளனர். மேலும் 10க்கும் மேற்பட்டவர் தற்போது மருத்துவ சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை மற்றும் தீயணைப்புத்துறை உயர் அதிகாரிகள், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு இயந்திரங்கள் இந்த பகுதியில் முகாமிட்டு மேலும் சுகாதாரத்துறை இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அதை உடனடியாக அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க அவங்க தீவிர சிகிச்சை பகுதி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இங்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வைத்தியலிங்கம், எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்டோர் இந்த பகுதியில் ஆய்வு செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரிடம் இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் அந்த பகுதியில் இருக்கும் மக்களிடம் அவர் இது குறித்து ஆறுதல் தெரிவித்தார். இது போன்ற சம்பவங்கள் இதுபோல் இனிமேல் நடைபெறாது என்றும், இந்த சம்பவம் நடைபெறுவது குறித்து எந்த அதிகாரியாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மேலும் இது உடனடியாக இந்த பகுதியில் அந்த பொதுப்பணித்துறை மூலம் இந்த பைப் அந்த சுகாதாரத்துறை அந்த கழிவுநீர் வாய்க்கால் வெளியேறும் அந்த பகுதியை உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வைத்து அதனை உடனடியாக சுத்தம் செய்யும் பணியும் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உயிரிழந்த நபர்களுக்கும் உடனடியாக நிவாரணமும் உரிய நிவாரணமும் அளிக்கப்படும் என அவர் நம்மளிடம் பேட்டியாக தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில இந்த விஷவாயு தாக்கப்பட்டு 3 பேர் இருந்த சம்பவம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை முடுக்கி விட்டிருக்கிறார். இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் ஒரு 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் அனைத்து வீடுகளிலுமே தற்போது மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அனைத்து வீடுகளிலுமே பூட்டப்பட்டுள்ளது. இந்த பூட்டப்பட்டுள்ள வீடுகளில் உள்ள இந்த ட்ரைனேஜ் அனைத்துமே பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன. அதனை அனைத்துமே சரி செய்ய பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மேற்கொண்டு வருகின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்து தற்போது நிவாரணம் அளிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.